கடைக்கு வர கஸ்டமர் அதிகமான கஸ்டமர்ஸ் தலை ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் தான். ஸோ அவங்களே வந்து வச்ச பேர் தான் இது. சிக்கன் ஆம்லேட், மட்டன் ஆம்லேட்டு, இறால் ஆம்லேட்டு, பூண்டு ஆம்லேட்டு, காளான் ஆம்லேட்டு, சிக்கன் லாபா, மட்டன் லாபா, இறால் லாபா, கறி பரோட்டா இருக்கு. ஆஃப் பூண்டு ஆஃப் பாயில், சிக்கன் ஆஃப் பாயில், காளான் ஆஃப் பாயில். ஆஃப் பாயில்லையா? ஆமாம் ஆஃப் பாயிலே கொடுப்போம். ட்ரை பண்ணிட்டோம். எல்லாமே எங்கேயும் போடாத அளவுக்கு டிஃப்ரெண்டா ஏதோ போடுறாங்க தோசை. தளபதி ஆளுங்க ஓடி வர்றது ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரி வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழும் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. ஆமாங்க, நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கொடுங்கூரில் தளபதினு ஒரு கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தோசைங்க. பிக் பாஸ், பாகுபலி அப்படின்னு ஏகப்பட்ட தோசை, பீஸாலாம் தோசை இருக்குது. தோசை வெரைட்டி மட்டும் இல்லாமல் ஆம்லேட் வெரைட்டியும் நிறைய வச்சுருக்காங்க, கலக்கி வகையும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கா டேஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே, கமான். நேம் எப்போ நான் வந்துச்சு தளபதினு? என்ன ரீசனா? நம்ம கடைக்கு வர கஸ்டமர் அதிகமான கஸ்டமர்ஸ் தலை ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் தான். ஸோ அவங்களே வந்து வச்ச பேர் தான் இது. நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி வைக்கல. எப்படி இவ்வளோ தோசை வெரைட்டி எப்படி டிஃப்ரெண்டாக கொண்டுட்டு வரணும்னு யோசிச்சிங்க? நம்மளோட ஓன் ப்ரிப்பரேஷன் தான், வெளியில் நம்மளோட தான். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக தளபதி தோசைக்குனே வந்து கறி தோசை வந்ததுக்கப்புறம் தான் நிறைய இடங்களில் போட ஆரம்பித்தேன். ஓகே, நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் போட்டோம். நம்ம கிட்ட தோசை தவிர வேறு என்னென்ன? ஒரு ஆம்லேட் வெரைட்டி நிறையா இருக்குண்ணே. சிக்கன் ஆம்லேட், மட்டன் ஆம்லேட்டு, இறால் ஆம்லேட்டு, பூண்டு ஆம்லேட்டு, காளான் ஆம்லேட்டு, கீரை ஆம்லேட்டு, நான்வெஜ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆம்லேட் வரும். பரோட்டாவில் அதே மாதிரி லாபா, சிக்கன் லாபா, மட்டன் லாபா, இறால் லாபா, கறி பரோட்டா இருக்கு. பாயில், பூண்டு ஆஃப் பாயில், சிக்கன் ஆஃப் பாயில், காளான் ஆஃப் பாயில். ஆஃப் பாயில் இல்லையா? ஆமாம் ஆஃப் பாயிலே கொடுப்போம். ஸோ உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நானும் போய் சாப்பிட்டு வரேன். ஓகேண்ணா. பாகுபலி தோசை, முட்டை போட்டு சிக்கன் போட்டு நல்லா சிறப்பாக நல்லாயிருக்கும். பாகுபலி, பாகுபலி போட்டியில் அது பாகுபலி மாதிரி போடுவாங்க. சோமின் தோசைன்னு போட்டு போடுவாங்க, அது சூப்பராக இருக்கும். ஓகே, டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? என்ன ட்ரை பண்ணீங்க? எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். எல்லாமே எங்கேயும் போடாத அளவுக்கு டிஃப்ரெண்டா ஏதோ போடுறாங்க தோசை. நேமா பார்த்தீங்களா? அதுதான் தளபதி ஆளுங்க ஓடி வர்றது. நீங்க தலையா தளபதியா? ரெண்டு பேரும் தளபதியோ, ரெண்டு பேரும் விட கூடாது. ரெண்டு பேரும் சொல்லாது. பேர் சொல்லுதுன்னா வந்து காரசாரம், அவர் வந்து சும்மா வேற லெவலு ஒரு டேஸ்ட். அந்த மாதிரி பாகுபலி தோசை ட்ரை பண்ணீங்களா? பாகுபலி 4 தோசை நாங்கள் சாப்பிட்றதே பாகுபலி. என்னென்ன சாப்பிட்டீங்க? பாகுபலி சாப்பிட்டோம். பாகுபலி, சிக்கன் தோசை, அது இதுன்னு எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கும். எப்படி இருக்கு? எல்லாமே தரமாக தான் இருக்கு. எல்லாமே வந்து நான் எங்கே சாப்பிட்ருக்கேன்னா, இது வரைக்கும் பெங்களூரு, ஹைதராபாத் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். சென்னையில் வந்து இங்கே போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர். ஸோ தளபதி கடையில் தோசையை வாங்கிட்டேன். ஸோ அவங்க ஸ்பெஷல் ஷாமி தோசை, அந்த தோசையை வாங்கியிருக்கேன். பட்டாவே பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கொத்து வர மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் ஆம்லேட்லேயே ஒரு 4-5 வகை ஆம்லேட் வச்சுருக்காங்க, அதுவும் வாங்கியிருக்கேன். ஷாமி சைனீஸ் தோசை அப்படின்னே சொல்லலாம், அந்த இதாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எங்கிட்ட பாகுபலி தோசை இருக்குது, பிக் பாஸ் தோசை இருக்குது, பக்காவாக போட்டு தந்துட்டு இருக்காங்க. நூடுல்ஸ் மட்டும் நம்ம சில பேர் லைக் பண்ணுவாங்க, தோசையும் சில பேர் லைக் பண்ணுவாங்க. ஸோ தோசை நம்ம இந்தியன் தோசையும் சைனீஸ் நூடுல்ஸையும் ஆட் பண்ண மாதிரி ஒரு தோசை ஷாமி தோசை. அதில் சிக்கன்லாம் போட்டு, சிக்கன் ஃப்ரைடு சிக்கனை போட்டு அப்படியே நூடுல்ஸை போட்டு, ஃப்ரைடு நூடுல்ஸை நம்ம அதை நூடுல்ஸ் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நூடுல்ஸை பண்ணி அதில் அது வந்து முட்டை தோசை போட்டு ஸ்டஃப் பண்ணி தராங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நூடுல்ஸ் எடுத்து அப்படியே சிக்கனோடு வச்சு நூடுல்ஸை தோசை மேலே பேக் பண்ணி ஒரு சூப்பர் ஃபுல் பேச்சுடு தோசையாக இருக்குது. சாப்பிட எனக்கு தோசை மைல்டாகவும் நூடுல்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் டாமினேட் பண்ணி தெரியுது டேஸ்ட் வைஸு. சூப்பர். நூடுல்ஸ் இருக்க மசாலாவை பாருங்க, வர்ற மாதிரி இருக்கான், தரமாக இருக்கான். இந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்க முடியுமான்னு தெரில, ஆனால் இங்கே ட்ரை பண்ணி நியூவாக இன்னோவேஷனாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இதில் போடுற சிக்கனும் சரி நல்லா ஃப்ரை பண்ணி போடுறதுனால தோசையோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட சும்மா அட்டகாசமாக இருக்குது. செட்டிநாடு சிக்கன் குழம்பு வாங்கி அந்த தோசைக்கு இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்கள்ல, அதேமாதிரி தேங்காய் பால் எடுத்து பண்ணியிருக்காங்க குழம்புல. தோசைக்கு ஒரு 4-5 வகை குழம்பு வச்சுருக்காங்க. மட்டன் குழம்பு, போட்டி குழம்பு, மீன் குழம்பு, இறா குழம்பு, நண்டு குழம்புலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ குழம்பு எல்லாமே பார்த்து வைக்கும். அதை நம்மளுக்கு தெரியல சில குழம்பு நல்லா இருக்கும்னா, அதேமாதிரி நல்லா இருக்குது. மக்களும் கூட்டமாக வந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா கொடுக்குற டேஸ்ட் தான் அப்படியே பார்த்தாலே செம்ம கும்பலாக இருக்குது வெளியில். தோசை சும்மா அல்டிமேட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா சாமி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் எல்லா தோசையும் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி ட்ரை பண்ண முடியாத ஒரே காரணத்துக்காக நான் இது மட்டும் வாங்கியிருக்கேன். மெயினான விஷயம், இந்த கடையில் கொத்து பரோட்டா ஒரு சாண்ட்விச் கொத்து பரோட்டா மாதிரி வச்சுருவாங்களே, ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போட்டாங்க பாருங்கள் பரோட்டாவை.
பயங்கரமாக இருக்கான், பயங்கரமாக இருக்கான். பாருங்க ஆவி பறக்க எப்படி இருக்கா. எறா கொத்து பரோட்டா, மட்டன் கொத்து பரோட்டா, ஸோ அது இல்லாமல் இவங்க சிக்கன் கொத்து பரோட்டா எல்லாமே வச்சுருக்காங்க. நான் சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கினேன். அந்த சிக்கனோட மேஷ் பண்ணியிருக்கிறதும் சரி, நல்லா மேஷ் ஆகி அந்த பரோட்டாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. எப்படி இவங்க போடுறாங்கன்னா ஆம்லேட் லேயர் மாதிரி ஊற்றிட்டு பரோட்டா வச்சுட்டு அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி, அந்த நம்ம என்ன மசாலா கேட்குறோமோ சிக்கனோ ஸோ மட்டனோ எறாவோ கேட்குறோமோ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு முட்டையை வச்சு ஊற்றி ஒரு ஃபுல் டே பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி அதில் கொத்து பண்ணி கொத்து போட்ட மாதிரி தராங்க. அது சிக்கனும் சரி, அந்த பரோட்டாவுக்கு ஆம்லேட்டும் சரி மிக்ஸ் பண்ணி பார்க்க நீங்கள் நார்மல் கொத்து பரோட்டாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இது அதை விட வேறு வர்ற மாதிரி தரமாக இருக்கான், அட்டகாசமாக இருக்குது. இந்த இடத்துல இட்லியும் பார்த்தா நல்லா சுட போட்டிருந்தாங்க. தோசை என்ன ஃபேமஸோ அதை விட இட்லி இருக்குது, உங்கள்கிட்ட பரோட்டாவும் இருக்குது. மீன் குழம்போட ஒரு ரூபாய் போயிடலாம். மீன் குழம்பு அப்படியே பரோட்டாவோட மைல்ட் டச்சாகி அந்த கொத்து பரோட்டாவுக்கு சும்மா வேறு லெவலில் எடுத்து கொடுக்குதுங்க. டேஸ்ட் வைஸு எல்லாமே ஒரு சூப்பர் அல்டிமேட் டேஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. நார்த் மெட்ராஸில் இந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உண்மையான உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லைனா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பக்காவாக டேஸ்ட் இருக்குங்க. எக்ஸ்ட்ராவே சாப்பிட நைஸாக இருக்குது, சூப்பருங்க. ஆம்லேட்லேயே இவங்க 4-5 வகை ஆம்லேட் போடுறாங்க. நான் வந்து தோசையில் தான் போடுவாங்கன்னு பார்த்தேன். எறா ஆம்லேட்டு, சிக்கன் ஆம்லேட்டு, மட்டன் ஆம்லேட்டு, அது இல்லாமல் நிறைய ஆம்லேட் போட்டாங்க. எனக்கு வந்து எறா ஆம்லேட் வந்து சொன்னோன்னுமே எறாவில் ஆம்லேட் அப்படின்னும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் எறா ஆம்லேட்டு வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்க, எறா வந்து சின்ன எறா. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னம்மா பண்ணிடுறாங்க, ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரி வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த பொடி எறா ஆம்லேட்டோட அப்படியே ஆனியனோட மேஷ் ஆகி பயங்கரமாக சூப்பராக இருக்கான். இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல, நான் எறா ஆம்லேட் சாப்பிட்டதில்ல. ஸோ மீனில் கொத்து போட்டாலாம் சாப்பிட்ருக்கேன். இது வந்து ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி கடைங்க ஏதாவது தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி போட சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர், செம்ம வறுத்து. இதே மாதிரி சாம்பலா ஆம்லேட் சாப்பிட்டுருந்தீங்கன்னா எறா ஆம்லேட் சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஆம்லேட்டு மட்டும் எறா தூக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஆஃப் பாயிலையும் பார்த்தீங்கன்னா சிக்கன் தூக்கு. ஆஃப் பாயில் சிக்கன் தூக்கு நான் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டதில்லை. சுற்றி சிக்கன் தூக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே இவங்க ஸ்பெஷலாக வச்சுருக்க பொடியை போட்டு ஆனியன் கொத்தமல்லி போட்டு தராங்க. ஸோ பக்காவாக இருக்குது. நான் நார்மல் முட்டை ஆஃப் பாயில் தான் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி ஆஃப் பாயிலில் சிக்கன் ஆஃப் பாயில் சாப்பிட்டதில்ல. ஆஹா, செம்ம சூடாக இருக்கா. ஆஃப் பாயில் அல்டிமேட் ஆஃப் பாயிலாக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பாருங்க, இந்த ஆஃப் ஆயில் ஒன்று போட்டிங்கன்னா வர்ற மாதிரி இருக்குது, தரமாக இருக்குது ஆஃப் ஆயில். ஸோ இங்கே சாப்பிட்ட வரைக்கும் அந்த ஷாமி தோசையாக இருக்கட்டும் சரி, அந்த பரோட்டாவாக இருக்கட்டும், கொத்து பரோட்டாவாக இருக்கட்டும் சரி, எறா ஆம்லேட் எல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. என்னால் எல்லா ஐட்டமும் வாங்கி சாப்பிட முடியாது என்னால். ஸோ குறிப்பிட்ட ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே மேப் பண்ணி வரேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் மெட்ராஸில் கொடுங்கையூர்ன்ற இடத்துல தளபதி கடன் போட்டாலே மேப் லொக்கேஷன் அழகாக கூப்பிட்டு வந்துடும். முன்னாடி நான் வந்து வீடியோ பண்ணால் கூட பின்னாடி சிவா தான் இந்த கடையை காமிச்சா. ஸோ சூப்பர் கடை சிவா, ரொம்ப நன்றி இந்த மாதிரி கடையை காமிச்சதுக்கு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள். இந்த மாதிரி கடைலாம் கஷ்டப்பட்டு ரொம்ப லாங்கெலாம் போய் எடுக்கிறனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா மணி. டாட்டா, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு நம்பிக்கை தரும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா மணி. டாட்டா, பாய்.